வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாம்பு வழியாடி அந்தோனியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்க போகிறோம். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்படிய நேரத்துக்கே எழும்பி 6:30, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30, நாங்கள் வலிக்கிட்டு 4:30 ஒழும்பி வலிக்கிட்டு நேரத்துக்கு இல்லை சாமான் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பொங்க போகிறோம். வாங்க எல்லாத்தையும் பொங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொங்கலுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, எங்களை பொங்கலுக்கு வந்து மெஸ்ஸியும் வேலை செய்யுது. என்ன மெஸ்ஸி? ஓகே, இப்போ வந்து நாங்கள் மழை வந்து அடுப்பை மூட்டிட்டு தண்ணியை குடிக்க தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன் பொங்கல் போடுறதுக்காக. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேங்காய் மலை திருவிட மாட்டோம். மற்ற எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மலை தேங்காய் திருவோம் ஈட்டம்னு சொன்னால் பாலை பிடிச்ச மாட்டோம். உங்களுக்கு வெளியிட்ட வரும். ஓகே, எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பச்சான் பயறு எல்லாமே வறுத்து உடைச்சி கொண்டு வந்துருக்குறோம். மேலக்காய், நெய், பிளம்ஸ், சர்க்கரையும் உடைக்க தேவையில்லை. என்னோட கொஞ்சமாக காய்ச்சிருந்தா உடைக்கணும். அப்படியே சர்க்கரையாக கட்டியாக போட்ட மாட்டேன் கரைஞ்சி. நாங்கள் என்ன செய்யறோம்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. தேங்காய் திரும்பி பால் புளிஞ்சு வச்சிட்டோம்னா அது பிறகு அரிசியும் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். போய் கழுவிட்டு வந்து போட்டுட்டு மழை மணண்டு பொங்கலை காய்ச்சி முடிக்கிறதான் வேலை. காய்ச்சி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கோச்சி கொண்டுட்டு நாங்கள் வந்து இப்போ அரிசியை கொண்டே கழுவிட்டு வருவோம். வாங்க, முதல் செவ்வாயெல்லாம் தினமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாயுமே இவ்வளோ தினமே இன்னும் வேறு வலிக்கிறே வந்து கொண்டே இருக்குங்க. வாகனங்களை பாருங்க, இவ்வளோ வாகனம் வண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்பேன். அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள் இப்போ வந்து அரிசி கழுவுவோம். வளமாக தான் அடையான்னு சொன்னால் சமையல் தொடங்கிக்கிட்ட கண்டு முடியாடி போடுவோம். ஆக்கள் இந்த லைனை பறந்து அள்ளி சார் சமையலில் எவ்வளோ நாள் சமையல் செஞ்சது இப்போ கவனமாக வந்துருக்கு. ஓகே, இதை நல்லா வடிவாக 2-3 வரை நாங்கள் கழுவுவோம். ஓகே, இப்போ அரிசி கழுதாச்சு வாங்க கொண்டு போடுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அரிசியை போடுவோம்.
உதாச்சி கொண்டு வந்துருக்கிறோம். 2 இதையும் வந்து கொஞ்சம் நாங்கள் களி போட்டு எங்க வரட்டும் அம்மாடே நான் இல்லை அம்மா அம்மா இப்போ வந்து கொண்டிருக்கா வருவா இப்போ வந்துடுவா அம்மா இப்போ வந்து கொண்டிருக்கா அந்த பக்கத்தில் வந்துட்டா அந்த பத்தை கால இந்த பத்தை இருக்குல்ல ஓகே இதை வடிப்பேன். இதை வந்து நாங்கள் அரிசியோடைய போடுவோம் அவியட்டும். காட்டு போகுது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அரிசி அவிஞ்சோண்டு வரைக்கும் நாங்கள் பால் சர்க்கரை எல்லாம் போடுவோம். தண்ணி குடியில் கொஞ்சம் மடுங்க சார். நெருப்பு பத்திரும் போல என்ன தண்ணி கொஞ்சம் விடுவாமா காணுமா? பாலே தண்ணி விடுவோம். அந்த பால் புளிய சரி தண்ணி விட்டு புளி சரி. ஓகே இது நல்லா சக்கரை இல்லை கதையை சரி என்ன பானை அடிக்கி விட்டு கொண்டு இருந்தால் சரி அதில் எரிய விடாது. நாங்கள் சீனி போடுவாங்க கொத்து 2 கொத்து சர்க்கரை 10 கிலோ அரிசி 5 கிலோ சர்க்கரை 2 கிலோ சீனி. ஓகே இப்போ வந்து நாங்கள் கச்சான் ப்ளம்ஸ் எல்லாத்தையும் போடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு வந்து நாங்கள் ப்ளம்ஸ் போடுவோம். இதே மாதிரி கச்சான் வந்து வறுத்த வந்து கச்சான் தள்ளி விடுங்க தள்ளி கிண்டி விடுவோம். ஏன்னா அடி பிடிச்சிடும். மற்ற வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடி பிடிக்காம சுற்றி சுற்றி கிண்டுவோம். சர்க்கரை கரைஞ்சி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து முதல் பாலை விடுவோம். கொஞ்சம் தண்ணி கலந்த
கட்டி பாளையம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தாளிதை வந்து நாங்கள் இறக்கும். ஓகே, இது அப்படியே அடுப்பில் இருக்க நல்ல உருகி வரும். நாங்கள் வந்து ஏலக்காய் தூள் போடுவோம். ஏலக்காய் தூளை போட்டுட்டு கிட்ட வர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இறக்கிட்டோம். நாங்கள் இப்போ போக போகிறோம். இப்போ வந்து அக்காக்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவையில் வந்து எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் செய்வேன். நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் பொங்கலை வந்து பாசத்தை வந்து ஆசீர்வாதத்துக்கு வருவோம். எல்லா காரியங்களையும் ஆசிரியர்கள் ஆண்டவரே அவர் கொடுக்கிறது நேர்த்தியை நீதாமே ஆசிரியத்தை கொடுக்கிறவர்களும் என்னென்ன நோக்கங்களுக்காக நேர்த்தியை கொடுக்கிறார்கள் நீதாமே அவர்களுக்கு அதை வாக்கு கற்றுக் கொடுக்கவும் உங்களுடைய அருளும் அதோடு அவருடைய கருத்து பேசும் துணைகளோடு இருக்கின்ற ஆண்டவராக ஓகே, நாங்கள் இப்போ ஆசிரியருக்கு பேக் பண்ணி கொடுப்போம். நாங்கள் கோயிலுக்கு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது அப்படி பிடிச்சி போடுறதில்ல சமைக்கா எந்த பிடிக்க போகிறோம். நாங்கள் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பொங்கலாம் பொங்கி கொடுத்துட்டு அந்த கோயிலையும் கும்பிட்டுட்டு இங்கே வந்து உள்ளுக்க போக போகிறோம். நடந்து நான் அக்கா சுதேசம் மாமி எல்லாருமே வந்து உள்ளுக்க போய் கொண்டிருக்கோம். உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் செவ்வாயில் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் செவ்வாயில் வந்து பெரிய அளவில் ஆக்கள் இந்த அளவில் ஆக்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து அந்த 9 செவ்வாய் நேற்று வச்சு ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து ஆக்கள் பண்ண பாருங்க. ரோட்டை இதுக்கெல்லாமே நம்ம கணிக்கு வந்து சேர்த்துட்டோம். ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதல் செவ்வாய் மாதிரி லைன் நிற்கிது. பார்த்தீங்க முதல்ல மற்ற செவ்வாய்களில் வந்துட்டு அக்கௌண்ட் கும்பிட்டுட்டு போகலாம். அவ்வளோது சனம் கூடிட்டு அவ்வளோத்துக்கு அதிசயம் நடக்குது. பார்த்து போவோம். இங்கே இப்படித்தான் பார்க்குறேன். பார்த்தீங்களா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள் கோயிலுக்கு போயிட்டு போகிறோம். இப்போ அந்த இடையில இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த பொங்கலை வந்து கொடுத்து கொண்டு போகிறோம். என்னது
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய் வடிவா எங்களுடைய நேர்த்தி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வடிவாக பொங்கி எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க இப்போ நாங்களுமே வந்து இதோட வந்து நிறைய தரம் பொங்கி கொடுத்துருக்கோம். மற்ற பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து முதல் செவ்வாயில் தான் நாட்கள் கூட வாரது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து அவ்வளோ சினம் பெறுது. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான கோயில். இப்போ நானெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கெல்லாம் நடந்தபடியாக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து அற்புதமான கோயில்னு சொல்லி. நான் வந்து வேண்ட எல்லாமே வந்து உண்மையிலேயும் வந்து நல்ல ஒரு அற்புதமாக வந்து நிறைவேறி கொண்டிருக்கோம். அதனால தான் இன்றைக்குமே வந்து போய் ஒரு வடிவா பொங்கி எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒருக்கா போகாதவர்கள் ஒருக்கா போய் கட்டாயம் பாருங்க. போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்படி சொல்ற சனம் போல தொகையாக அள்ளி வாரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறபடியாக தான் வருது. அதே மாதிரி அந்த கோயில்னு சொல்கிறோம் அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த கோயில். ஓகே, அதோட வந்து இன்றைக்கு பார்த்துருப்பீங்க எல்லாம் போயிட்டு வந்து இப்போ நைட் டைம் தான் வீடியோ முடிக்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மின பர்த்டே நாளைக்கு. இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மேலே வந்து அஸ்மின பர்த்டேக்கான வேலையை நாளைக்கு வந்து இன்றைக்கு போய் எல்லாமே செய்து முடிச்சு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:10 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. எல்லா வேலையை முடிச்சு கிளிநொச்சி எல்லாம் போயிட்டு தான் வந்து நிற்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு வந்து அஸ்மின பர்த்டே வீடியோக்கள் வந்து நீங்கள் காணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் பாய்.